கிடக்கு, கொத்தி திங்கிறதுக்காக வேண்டி பறவைகள் வருது. வீட்டுல இருந்து ஒரு கன்னி பெண்ணை காவலுக்கு விடுறாங்க, அவ பரன்ல உட்கார்ந்து இருக்கா. இத டெய்லி ஒரு கதாநாயகன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கட்டிலங்காலை வரான், கஞ்சாடை காட்டுறான், ஆனா வாய் திறந்து பேசல. மயக்கம், தயக்கம். அந்த பெண்ணுக்கு பேச ஆசை வருது, ஆனா பெண்ணுக்கே உரிய நாணம் தடுக்குது. ஏங்குறா, தூக்கம் போயிட்டு கை வளையல்கள் எல்லாம் நெகிழ்ந்து விழுது. அப்படி இருக்கிறா. போயிட்டே இருக்கு நாட்கள். ஒரு நாள் கட்டிலங்காலை வரான், என்னைக்கும் போல பரன் பக்கத்துல இருந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா. கொஞ்சம் ஆட்டி விடுங்களேன் அப்படிங்கிறா. இவன் ஆட்டினா பாருங்க, அவ பொய்யா விழுற மாதிரி ஒரு ஷோ பண்ணிடுறா, மயக்கம் வந்த மாதிரி. அப்படியே அவன் மார்பில சாச்சுக்கிட்டுறான். அவ எழுப்பவே இல்லை நடுவர்களே. அப்படி எழுப்பிட்டான்னா அந்த ஆண்மகன் என்ன சொல்லுவானா, சரி போயிட்டு வாமா என்று அனுப்பிவிடக் கூடாதுன்னு பொய் மயக்கமான ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும். பாத்தீங்களா, சங்க காலத்துல நடந்த அந்த இன்ப காட்சிய இந்த பாட்டுல கலித்தொகையில என்ன அழகா படம் பிடிச்சு காட்டுறாங்க. அப்படியே நாட்டுப்புற இலக்கியத்துக்கு வாங்க. ஒரு காதலன் மாமன் மகளை காதலிக்கிறான். பகல் நேரத்துல தனியா ஒரு இடத்துல சந்திச்சா மனம் விட்டு பேசலாம்னு நினைக்கிறான். ரெண்டு பேரும் ஒரு இடத்தை தேர்வு பண்றாங்க. அவ தண்ணிக்கு போற மாதிரி வரா. இவன் கேட்கிறான், மண் குடம் கொண்டு மலையோரம் தண்ணிக்கு போற பிள்ளை, தண்ணிக்கு போற மாமன் மகளே, உன் மண் குடத்தின் விலை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். அவ எதிர்பார்க்கல, அலர்ட் ஆயிட்டா. மண்குடம் போனால் மறுகுடம் வாங்கலாம், மாமன் மகனே மானம் போனால் என்னாவது அப்படின்னு தட்டி எடுத்துட்டு ஓடிட்டானாம். இதுதான் தமிழ் பண்பாடு நடுவர்களே. கலித்தொகையில இன்னொரு காட்சி, அம்மாவும் மகனும் இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு பையன் தண்ணி கேட்கிறான். அம்மா உள்ள இருந்து சொல்றா மகட்ட, தண்ணி கொண்டு கொடுன்னு. தண்ணிய கொண்டு கொடுக்க வாரா, செம்பதான பிடிக்கணும். அந்த பையன் கைய பிடிக்கிறான். அவ அலாட்டானா, இவ அலறிட்டா. ஓடி வர அம்மா அடுக்கலையில இருந்து. அதுக்குள்ள கைய பிடிச்ச நபர் யாருன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா வந்து என்னாச்சுன்னு கேக்குறா. அவ சொல்றா, பொய்யா உண்ணு நீர் விக்கினான், தண்ணி குடிக்கும் போது விக்கல் வந்துட்டுன்னு. அம்மானாலே அன்பு பாருங்க, என்ன ஏதுன்னு யோசிச்சு பார்க்காம அறிவு மயங்கி போய் அந்த ஆண்மகனுடைய முதுக தடவுறா. அவன் அப்படி சரிச்சு கடைக்கண்ணால கொல்ற மாதிரி அவளை ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, செத்தா. இது கலித்தொகை. ஆனா சம்பவம் இதுதான். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுக்கவிதை வடிவத்துல இப்ப கொடுக்காங்க. இப்ப புதுக்கவிதை வடிவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை தேர்கள், பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாமல் கருத்துக்கள் தன்னைத்தானே ஆழ கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை அப்படின்னு. இந்த சம்பவத்தை புதுக்கவிதை வடிவத்தில் ஒரு கவிஞன் சொல்றான் நடுவர் அவர்களே. ஓரெழுத்து ஒரு மொழி கவிதை. நீ